திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம அட்டாங்க யோகத்துல 4வது தலைப்பு யமம், நியமம், ஆதனம், பிரத்யாகாரம் 4 தலைப்பும் முடிச்சுட்டு அடுத்த தலைப்பு தாரணை வந்திருக்கோம். தாரணை பத்தி 2 பாடல்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். முதல் பாடல்ல பிரத்யாகாரத்துல நம்ம உள்நோக்கி செலுத்துற மனதை ஒரு இடத்துல நிப்பாட்டணும், அது திரும்பவும் விலகாதபடி அதே இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறத முதல் பாடல்ல பார்த்தோம். அது நம்மளுடைய முதுகு தண்டுல நம்மளுடைய புருவ மத்திய பாக்குற மாதிரி, அந்த சுழுமுனை நாடியோட உச்சிய பாக்குற மாதிரி இருக்கணும். இது முதல் பாடல்ல பார்த்தோம். அப்படி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்துல இறை நடனம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த நடனத்தை பார்க்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பேரானந்த நிலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு அடுத்த பாடல் பார்க்கலாம். 590வது பாடல். மேலே நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏல எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பார் நந்தி ஆணையே. நம்ம இப்ப பார்த்த பாடல்ல நம்ம தாரணை பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய சுழுமுனை உச்சியில இறைவனுடைய நடனத்தை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி பார்க்க முடியும், ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளால பார்க்க முடியல, அந்த தாரணை பயிற்சிக்கு அப்புறம் மட்டும்தான் நான் பார்க்க முடியும்னா அப்ப நம்ம உடல்ல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத நிறைய பாடல்ல ஒவ்வொரு விதமா சொல்லிட்டாரு. அதாவது மூலாதாரத்துல குண்டலினின்னு ஒரு அக்கினி இருக்கு, அது ஒரு பாம்பு போல தூங்கி கொண்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்து புருவ மத்திக்கு போனதுக்கு பிறகுதான் அங்க இருக்கிற ஒரு ஆற்றலோட இந்த 2 ஆற்றலும் சேரும். அதுதான் மிக பெரிய ஆனந்த நிலை. அதுக்கப்புறம் நமக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, இந்த உடலுக்கு அழிவில்லை. இது எல்லாமே அவர் ஒவ்வொரு விதமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப திரும்பவும் அதே கருத்தை தான் நமக்கு சொல்ல போறாரு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் அத வேற ஒரு கோணத்துல நமக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. நமக்கு தெரிந்த பயிற்சியை தான் சொல்றாரு. நம்ம நிறைய கோயில்கள்ல ஒரு பெண் தெய்வம் பார்த்திருப்போம். திரிபுர சுந்தரி, பாலாம்பிகை, வாழைத்தாய், இது எல்லாமே ஒரு பெண் தெய்வத்தை குறிக்கும். அந்த பெண் பார்த்தோம்னா அதாவது பருவம் அடையாத ஒரு பெண் தோற்றத்துல இருப்பாங்க. பாவாடை சட்டை போட்ட மாதிரி ஒரு சின்ன குழந்தை போல அந்த தெய்வம் இருக்கும். அததான் சித்தர்கள் வணங்கக்கூடிய தெய்வம், சித்தர்களுக்கான அருள் செய்யக்கூடிய தெய்வம் அப்படிலாம் இந்த பெண் தெய்வத்தை சொல்லுவாங்க. திருசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைத்தனமான ஒரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க. இப்ப இந்த திருமூலர் எப்படி நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னா, அந்த மேல இருந்து நமக்கு வான் மலை போல ஒரு அமிர்தம் சுரக்கும், அது அப்படியே நீர் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அத எப்படி சொல்றாருன்னா, ஒரு பால் போல சொல்றாரு. எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அதோட அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தை உயிர் பால் எடுத்து அது வளருதோ, அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு பெண் தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம் தான் அந்த பாலை கொடுத்து இந்த உயிர் இந்த உடலை எப்படி பிரியணும், எப்படி சேரணும், எல்லா ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஞான பாலை கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி கற்பனையா அதை ஒரு பெண் தெய்வம் மாதிரி அதை எல்லா சித்தர்களுமே அதை ஒரு பெண் தெய்வமா தான் உருவகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய அமிர்தம் ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பால். அதை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குன்னா அது மிகப்பெரிய சக்தி. அது நம்ம அம்மாவை விட மிகப்பெரிய சக்தி. ஏன்னா அம்மா
எப்ப வரைக்கும் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும்னா 1 வயசு 2 வயசு வரை தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களால பால் கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து உணவு சாப்பாடா கொடுப்பாங்க. 1 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆற்றலும் இருக்காது. அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதை நம்ம அப்படியே பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வாழைத்தாய் வந்து நமக்கு என்ன வயசானாலும் நம்ம கூடவே இருந்து நம்ம அந்த பயிற்சி செய்யும் போதெல்லாம் நமக்கு வந்து அந்த அமிர்த பாலை கொடுக்கும்போது நம்ம அம்மாவை விட அது உயர்ந்த ஒரு தாயா வந்து பாக்குறனால எல்லா சித்தர்களுக்குமே அந்த வாழைத்தாய் தான் வந்து முதன்மையான ஒரு தெய்வமா எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அந்த சக்தியான அந்த பெண் தெய்வத்தை தான் வந்து உயர்த்தி சொல்வாங்க. அப்ப இந்த பாடல்ல அத பத்தி திருமூலர் சொல்றாங்க. நம்மளுடைய சுழுமுனையில அந்த உச்சியில ஒரு பெண் தெய்வம் இருக்கு. அது வந்து ஒரு குழந்தை போல பருவம் அடையாத ஒரு பெண் தெய்வம். அந்த தெய்வம் தான் நமக்கு வந்து அந்த பாலை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம கீழே இருக்கோம், மூலாதாரத்துல இருக்கோம். நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த வாழை தாய் கிட்ட போய் நாம வந்து பாலை அருந்த போறோம். அப்ப அதுதான் பயிற்சி. அததான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. மேலை நிலத்தினால், மேலை அப்படின்னா மேல, நம்மளுடைய தலைக்கு மேல. நிலத்தினால் அப்படின்னா அத வந்து நமக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிய ஒரு நிலம் போல நம்ம பாவிச்சோம்னா அந்த இடத்துல அமர்ந்து அருள் செய்யக்கூடிய மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை. அந்த இடத்துல யார் இருக்கானா ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள். அந்த எப்பேற்பட்ட பெண் பிள்ளைனா வேதக பெண் பிள்ளை. வேதம் அனைத்தையும் கற்று உணர்ந்த ஞானம் அடைந்த ஒரு பெண். நாதமாய் விளங்கக்கூடியவள், எல்லா ஞானமும் இருக்கக்கூடியவள். அப்ப மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பெண் பிள்ளை வந்து நம்மளுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் அமர்ந்து அருள் செய்கிறாள். மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை. மூல நிலத்தில்னா மேலை நிலத்தில்னா தலைக்கு மேல இருக்கக்கூடிய நிலம். மூல நிலத்தில்னா கீழே, மூலாதாரம்னு சொல்லக்கூடிய முதல் சக்கரமாகிய கீழே அந்த நிலத்தில் எழுகின்ற, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்து வரக்கூடிய மூர்த்தியை. மூர்த்தியைங்கிறது இங்க ஒரு ஆண் சக்தி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அப்ப கீழே மூலாதாரத்துல இருக்கக்கூடியது ஆண் சக்தினா மேல இருக்கக்கூடியது அந்த பெண் தெய்வம் மேல இருக்கு. ஏல எழுப்பி, ஏல எழுப்பினா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியான அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எழும்படி செய்து இவளுடன் சந்திக்க, மேல இருக்கக்கூடிய இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட போய் சந்திக்க, அவளை போய் சென்றடைய, அவளுடைய காலடியில் சேரும் மாதிரி. பாலனும் ஆவான் பார் நந்தி ஆனே, பார் நந்தி ஆனையே. அந்த மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஆண் சக்தியானது மேலே எழும்பி அந்த பெண் சக்தியை சந்தித்து சேரும்படி செய்தால் பாலனும் ஆவான். நம்மளுடைய உடல் தான் வந்து பாலனாக மாறும். அப்படின்னா நமக்கு எவ்வளவு வயதாயிருந்தாலும் சரி திரும்ப நமக்கு வந்து இளமை மாற ஆரம்பிக்கும். முதுமை நமக்கு வராது, நோய் நொடி வராது. நம்ம என்றும் அந்த 16ஆகவே இருக்கக்கூடியது கிடைக்கும். பாலனும் ஆவான். அவன் நம்ம தான் அப்படி மாறிடுவோம். பார் நந்தி ஆனையே. இது வந்து யார் மேல சத்தியம்னு சொல்றாரு? அவருடைய குருவான நந்தி தேவரனுடைய ஆணையாக நான் சொல்கிறேன். இது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு தடவை பார்க்கலாம். மேலே நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை. மேல் நிலமாகிய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் எழுந்து அருளியுள்ள வேதக பெண் பிள்ளை, அனைத்து ஞானங்களையும் உணர்ந்த பெண் சக்தியானவள் மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை, கீழே மூலாதாரமாகிய கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் எழக்கூடிய மூர்த்தியாகிய அச்சக்தியானது ஏல எழுப்பி இவளுடன் சந்திக்க,
அது கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து மேல் நோக்கி செல்லும்படி நாம் பயிற்சி செய்ய, அந்த கீழ் இருக்கும் மூர்த்தியானது மேல் இருக்கும் அந்த பெண் சக்தியோடு இணையும்போது, பாலனும் ஆவான் பார் நந்தி ஆணையே. அ அந்த உடலுக்கு என்றும் அழிவில்லாது, அது இளமையாகவே இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இது என்னுடைய சிவபெருமானாகிய நந்தி தேவர் மீது ஆணையே. அப்ப இந்த பாடல்ல எப்படி இது சாத்தியம்னு சொல்றார்ன்னா, கீழ எப்படி ஒரு குண்டலினின்னு ஒரு சக்தி இருக்கோ, அதே மாதிரி மேல வந்து வாழைத்தாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. கீழ இருக்கக்கூடிய இந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்பி போகும்போது, அந்த இந்த சக்தியும், அந்த சக்தியும் ஒண்ணு சேரும்போது, நம்ம உடல்ல இந்த மாற்றம் எல்லாம் நடக்கும். அந்த சக்தி தான் வந்து அந்த அமிர்த பால குடுக்கக்கூடிய சக்தி. அது இந்த சக்தி, அந்த சக்தியோட இணையும்போது மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அதுக்கு தான் நாம பயிற்சி பண்றோம். அப்ப அந்த கீழ இருக்கக்கூடிய ஆற்றல எப்படி மேல கொண்டு வர்றது? அதுக்கு என்ன பயிற்சி? அப்படிங்கிறத தான் தாரணையில இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம். 591வது பாடல். கடைவாசலைக் கட்டிக் காலை எழுப்பி, இடைவாசல் நோக்கி இனிது உள் இருத்தி, மடைவாசல் கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு, உடையாமல் ஊழி இருக்கலும் ஆமே. இப்ப இதற்கு முந்தைய பாடல்ல அ அங்க என்ன நடக்குது? 2 விதமான சக்தி இருக்கு. அது எல்லாமே சொல்லிட்டாரு. இப்ப திரும்பவும் அந்த பயிற்சி எப்படி அத தான் சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரே மாதிரி தான் பயிற்சி சொல்றாரு. கீழ இருக்கிற சக்திய மேல கொண்டு போகணும். அதுக்கு நம்ம ஒரே இடத்துல நம்மளுடைய ஐம்புலனையும், மனதையும் நிப்பாட்டணும். அதுதான். அதையே ஒவ்வொரு விதமா நமக்கு புரியும் மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த பாடல்லையும் என்ன பயிற்சி செய்ய போறோம் அப்படிங்கிறத தான் திரும்பவும் சொல்றாரு. இதுல வந்து ஒரு 3 வாசல் சொல்லியிருக்காரு. கடைவாசல், இடைவாசல், மடைவாசல். கடைவாசல் அப்படின்னா, கடைனா கீழ. அ நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா, கடைசின்னு சொல்லக்கூடிய கீழ இருக்கக்கூடிய வாசல் கடைவாசல். அப்ப இந்த இடத்துல வாசல்னா, அது வந்து ஒரு துவாரம். அது வழியா நம்ம உள்ள போகலாம், வெளிய போகலாம். அப்படி இருக்கிறத தான் நம்ம வாசல்னு சொல்வோம். அப்ப நம்ம உடல்ல கீழ இருக்கக்கூடிய வாசல் எது அப்படின்னா, நம்மளுடைய ஆசன வாய தான் நம்ம வந்து கீழ இருக்கக்கூடிய ஒரு துவாரமா சொல்வோம். அ அந்த வாசல தான் இந்த இடத்துல கடைவாசல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடைவாசல் அப்படின்னா, கடைசிக்கும், ஆரம்பத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியது இடைவாசல். அப்ப இடைவாசல் இங்க எத சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய மணிப்பூரக சக்கரம். நடு வயிறு அந்த தொப்புள்ல இருக்கக்கூடிய அந்த 3வது சக்கரமான மணிப்பூரக சக்கரத்த தான் இடைவாசல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மடைவாசல். மடைவாசல்னா, நமக்கு ஆஜ்னா சக்கரம் 6வது சக்கரத்த தான் மடைவாசல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மடை அப்படின்னா, நம்ம இந்த டேம்லலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மடைய திறந்து விட்டாங்கன்னா, தண்ணி வந்து வெளியில வந்துரும். மடைய அடைச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தண்ணி வராது. தண்ணி உள்ளேயே நிக்கும். அத தான் வந்து மடைன்னு சொல்வோம். அப்ப நம்மளுடைய தலைக்குள்ளேயும் ஒரு வாசல் இருக்கு. அது வந்து அந்த மடை மாதிரி. அது அடைக்கப்பட்டிருக்கு. அத திறந்தோம்னா, அந்த வாசல் வந்து திறந்துரும். அதுக்கப்புறம் அ அதுவும் துவாரம் மாதிரி மாறி, அ மேல கீழ உள்ளும் வெளியுமா செல்லக்கூடிய பயிற்சி வந்து நடைபெறும். அதுவரைக்கும் அது வந்து அடைக்கப்பட்ட ஒரு வாசல். அததான் மடைவாசல்னு சொல்றாரு. எப்பனாலும் திறக்கலாம், எப்பனாலும் மூடலாம். இப்ப பாடல பார்க்கலாம். கடைவாசலை கட்டி காலை எழுப்பி. கடைவாசலை கட்டி அப்படின்னா, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த துவாரத்த வந்து கட்டுறது. கட்டுறதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பயிற்சியிலே பார்த்தோம். மூலபந்தம் செய்றத தான் வந்து அந்த துவாரத்த கட்டுறது. அத வந்து திறக்க விடாதபடி அத இறுக்கி கட்டி போடுறது. அப்ப கடைவாசலை கட்டி அப்படிங்கிறது மூலாதாரத்துல மூலபந்தம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. காலை எழுப்பி, கால் அப்படிங்கிறது மூச்சு காற்ற குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே
பார்த்துட்டோம். காலுக்கும் மூச்சு காற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, எதனால நம்ம காலை வந்து காற்றோட ஒப்பிடுறோங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப இந்த இடத்துல காலை எழுப்பி அப்படின்னா மூச்சு காற்றை எழுப்பி மூலாதாரத்துல மூலபந்தம் செய்துட்டு நம்மளுடைய மூச்சு காற்றை மேல் எழுப்பி இடைவாசல் நோக்கி அதுக்கப்புறம் எது வழியா எழுப்புறோம்? நம்ம உடலுக்கு நடுவுல இடையில இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை வழியாக எழுப்புறோம். அதுக்கப்புறம் இடைவாசலை நோக்கி அந்த இடையில இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரத்தை நோக்கி அப்படின்னா அதுதான் தாரணை பிரத்யாகார பயிற்சி. மனதை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறது. நோக்கி அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாமே ஐம்புலனோட சேர்ந்து மனமும் அந்த இடத்திலேயே இருக்கிறது தான் நோக்கி. இடைவாசல் நோக்கி இனிது உள் இருத்தி. இனி அப்படின்னா இனிமே என்ன நடக்க போகுது, இனி என்ன இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இனிங்கிறது அதற்கு அப்புறம், இனிமேல், மேல் எழும்புறது அதை தான் சொல்றாரு. அப்ப இடைவாசல் நோக்கி இனிது உள் இருத்தி. மணிப்பூரக சக்கரத்துல நம்மளுடைய மனதை நிப்பாட்டி அதற்கு மேல் அந்த காற்றை வந்து இருத்தினா மேல கொண்டு வந்து சென்று மடைவாயில் நம்மளுடைய புருவ மத்தி ஆஜ்னா சக்கரத்துல கொண்டு வந்து கொக்கு போல் வந்தித்திருப்பாருக்கு. இந்த இடத்துல வந்து கொக்க வந்து உதாரணமா சொல்லியிருக்காரு. நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு இப்ப மூச்சு காற்று அப்படின்னா அதற்கு அதற்குரிய விலங்கா நம்ம வந்து குதிரைய பார்த்தோம். குதிரைக்கும் மூச்சு காற்றுக்கும் என்னெல்லாம் தொடர்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த குண்டலினி அப்படின்னா அதற்கு வந்து பாம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல கொக்க வந்து சொல்லியிருக்காரு உதாரணமா. திருமூலர் மற்றும் கிடையாது. நிறைய சித்தர்கள் வந்து கொக்க வந்து உதாரணமா வச்சு நிறைய பாடல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மறைமுகமா கொக்குவோட ஒரு குணத்தை வந்து இந்த பயிற்சியில நிறைய சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. திருமூலரும் மடைவாயில் கொக்கு போல அப்படின்னு நம்மளுடைய புருவ மத்தியில கொக்கு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கொக்கோட தனி சிறப்பு என்னன்னா அந்த கொக்கு வந்து தண்ணிக்குள்ள ஒரு கால்லே பொறுமையா நிக்கும். அப்ப அது அளவுக்கு பொறுமை குணம் நம்ம கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தண்ணியோட எல்லா குணமும் அதுக்கு வந்து தெரியும். அந்த தண்ணி வந்து எப்ப அதிகமா வரும், எப்ப குறையும், எப்ப எந்த டைரக்ஷன்ல ஓடும், அது இந்த டைரக்ஷன்ல தண்ணி ஓடுதுன்னா மீன் வந்து எந்த திசையில வரும் அப்படின்னு அளவுக்கு அதிகமான அந்த இடத்தை பத்திய அறிவு வந்து அந்த கொக்குக்கு இருக்கும். அப்ப நல்ல ஞானமும் அந்த கொக்கு போல அப்படின்னு சொல்ற இடத்துல ஞானமும் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. பொறுமை, ஞானம் இது எல்லாத்துக்குமே உதாரணம் வந்து கொக்கு. அப்ப அந்த மாதிரி பொறுமையாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பொதுவா எடுத்துக்குவோம். கொக்கு போல இருக்கணும்னா, சரி நம்மளும் அந்த தாரணைங்கிறதே அந்தான அமைதியா நம்மளுடைய மனம், குணம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நிப்பாட்டி இருக்கணும். அப்ப கொக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நாம நெனைப்போம். ஆனா இதுல மறைமுகமா எப்படி சொல்றாங்கன்னா, கொக்கு அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் அது ஒரு கால்ல நிக்கக்கூடியது அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். எப்ப கொக்கு படம் வரைஞ்சாலும் நமக்கு வந்து அந்த கழுத்து, முகம், வாயெல்லாம் கொக்கு மாதிரி போட தெரியல அப்படின்னாலும், ஒரு கால கீழ வச்சுட்டு ஒரு கால மடக்கி இருக்கு அப்படின்னாலே நம்ம அது கொக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அந்த அளவுக்கு நமக்கு சின்ன வயசுல இருந்தே கொக்குனாலே ஒரு கால்ல நிக்கிறது அப்படின்னு நமக்கு வந்து உணர்த்தியிருக்காங்க. அவங்க வந்து நமக்கு புரிஞ்சு அத உதாரணமா நமக்கு சொல்லிக் குடுத்தாங்களோ இல்லையோ, போற போக்குல கொக்குனாலே ஒத்த கால்ல நிக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சுட்டாங்க. இப்ப இந்த இடத்துல திருமூலர் கொக்க பயன்படுத்துறதுக்கு காரணம் கொக்கு வந்து ஒரு கால்ல நிக்கும். இந்த இடத்துல கால் அப்படிங்கிறது சுவாசம். நமக்கு ஒரு கால்ல தான் சுவாசம் இருக்கணும். அதாவது இடது நாசியில மட்டும்தான் சுவாசம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொக்கு போல் அப்படின்னு சொல்றது மூலமா நமக்கு பொறுமை வேணும், ஞானம் வேணும், தாரணை வேணும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய சுவாசம் வந்து ஒரு காலா இருக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரு. கொக்கு போல் வந்தித்திருப்பாருக்கு. அந்த ஒரு நாசி வழியா இன்ஹேல் பண்ணி அந்த பயிற்சி செய்து இந்த இடத்துல இந்த 3 வாசல் சொல்லியிருக்காரு இல்லையா?
கடை வாசலை கட்டி அப்படின்னு சொல்லும் போதே இந்த 3 வாசலையும் நாம கட்ட வேணும் அப்படிங்கிற பயிற்சியை சொல்லியிருக்காரு. அப்ப மகாபந்தம் கும்பகம்னு படிச்சோம் இல்லையா? இதற்கு முன்னாடி பாடல்ல பிராணாயாமத்திலையும் படிச்சோம், பிரத்யாகாரத்திலையும் படிச்சோம். அப்ப கும்பகம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த 3 வாசலையும் கட்டி அப்படிங்கிறது மூலமா சொல்லியிருக்காரு. கொக்கு போலன்னு சொல்லும் போதும் நம்ம இடது நாசியிலேயே மூச்சை உள்ள இழுத்து பயிற்சி பண்ணணும், ஒரு சுவாசம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் மறைமுகமா சொல்லியிருக்காரு. வந்தித்திருப்பவருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பயிற்சி செய்பவர்களுக்கு உடையாமல் உடையாமல் அப்படிங்கிறது இந்த உடல் சிதைந்து போகாம, எப்ப இந்த உடல் சிதைந்து போகும்னா நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உடல் வந்து அழிந்து போகும். அப்ப இந்த இடத்துல உடையாமல் அப்படின்னா இந்த உடலுக்கு வந்து அழிவுங்கிறதே கிடையாது. எப்ப நம்ம வந்து 3 பந்தமும் சேர்த்து மகாபந்தம் செய்து நம்மளுடைய காற்றை ஒரு நாசி வழியாக ஏற்றி செய்பவர்களுக்கு இந்த உடல் வந்து உடையாமல் அழியாமல் இருக்கும். ஊழி இருக்கலும் ஆமே. அப்போ உடல் அழியாம இருக்கும்னா எவ்வளவு நாள்? 100 வயசு வரைக்குமா இல்ல 150 வயசு வரைக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்கு தான் சொல்லிட்டாரு ஊழி இருக்கலும் ஆமே. ஊழி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எலும்பும் கபாலமும் அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஊழிக்காலம் அப்படிங்கிறது இந்த உலகம் வந்து அந்த வெறும் சாம்பல்ல இருந்து இறைவன் வந்து திரும்ப தோற்றுவிப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சின்ன துகள்ல இருந்து இறைவன் இந்த உலகத்தை தொடங்குவாரு. அது வந்து இந்த பஞ்சபூதங்களால அது வந்து அப்படியே விரிந்து கொண்டே போகும். அப்புறம் விரிந்து கொண்டே போன உலகம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்படியே சுருங்கி கொண்டே வரும். அந்த சுருங்குனது திரும்பவும் அந்த ஒரு சின்ன துகள்ல போய் முடிஞ்சிரும். அத தான் நம்ம சயின்ஸ்ல இப்போ வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஒரு சின்ன புள்ளியில இருந்து இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே விரிந்துகிட்டே போய் திரும்ப அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அதிலேயே வந்து முடிஞ்சிரும். அப்ப இந்த காலம் இருக்கு இல்லையா? இதுதான் ஊழிக்காலம். அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து இப்ப நம்ம விரிஞ்சுகிட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கோம்னாலும் சரி, இல்ல நாம இப்ப சுருங்கிக்கிட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கோம்னாலும் சரி, திரும்ப அது போயி அந்த ஒரு புள்ளியில அடங்குது இல்லையா? அதுதான் ஊழிக்காலம். அப்ப அந்த காலம் வரைக்குமே இந்த உடல் வந்து உடையாமல் நம்ம வந்து அப்படியே இருப்போம். அதுதான் ஊழி இருக்கலும் ஆமே. அந்த ஊழிக்காலம் முழுவதுமே நாம இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாரு. திரும்பவும் பார்க்கலாம். கடை வாசலை கட்டி காலை எழுப்பி மூலாதாரத்தில் மூலபந்தம் செய்து மூச்சு காற்றை மேலே எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிது உள் இருத்தி இடைவாசலாகிய மணிப்பூரக சக்கரத்தில் மனதை நிப்பாட்டி அங்க உட்டியான பந்தம் செய்து அதற்கு மேல் மூச்சு காற்றை எழுப்பி மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பவருக்கு மடைவாயில்ங்கிறது ஆஜ்னா சக்கரத்துல அங்க மூச்சை நிப்பாட்டுவதற்கு ஜலந்திர பந்தம் நாடிய கொண்டு வந்து நம்ம செஸ்ட்ல வச்சு ஒரு பந்தம் செய்யற அந்த ஜலந்திர பந்தம் செய்து கொக்கு போல் அந்த ஒரு கால் சுவாசத்திலேயே இருந்து பயிற்சி செய்பவர்களுக்கு உடையாமல் ஊழி இருக்கலும் ஆமே. இந்த ஊழி காலம் முழுவதுமே அந்த உடல் அழிவில்லாமல் இருக்கும் இருக்கலும் ஆமே. அது வரைக்கும் இந்த உடல் இருப்பது உண்மையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த நமக்கு தெரிஞ்ச அதே பயிற்சி தான் சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதே பயிற்சியை தான் திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஆனா எப்படி சொல்லியிருக்காரு? கொக்கு போல அந்த கொக்கு எப்படி பொறுமையா ஒத்த கால்ல நின்னு தவம் பண்ணி அதுக்கு தேவையான மீன் வரும்போது எடுக்குமோ, அதே மாதிரி நாமளும் பொறுமையா எவ்வளோ காலம் ஆனாலும் சரி, அந்த ஒரு சுவாசத்தை மட்டுமே உணர்ந்து நாம வந்து பயிற்சி செய்யணும். அத தான் 2வது பாடல்லையும் சொல்லியிருக்காரு. இப்ப 590வது பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு? இப்படி பயிற்சி செய்யும்போது என்னாகும்? கீழ இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியானது மேல எழும்பி, அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தோட இணையும்போது, நமக்கு அந்த அந்த அமிர்த பால் கிடைக்கும். அது மூலமா நமக்கு அந்த அருள் வந்து கிடைக்கும். இது என் நந்தி மேல் ஆணை. இத முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு.
இந்த 2 பாடல்ல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்ப நமக்கு பயிற்சி எல்லாம் நல்லாவே புரியுது. எப்படி சொல்றாங்க என்னன்னு. ஆனா, அத எப்படி நாம பயிற்சி செய்றோம், நம்ம செய்ற பயிற்சி சரியா, தப்பா அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? இப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ல நம்ம கிரியை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விருப்பம் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 5:30 மணிக்கெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. நம்ம முதல் கிரியையில இருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அண்ணா நீ எதுவும் சொல்றியாண்ணா? மக்களே வணக்கம். என்ன பிரியா, நீ எல்லாமே டீகோட் நல்லா பண்ணிட்ட இன்னைக்கு. ம். ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு. ஆமாம், மக்கள் படித்து பார்க்கும்போது கூட இவ்வளவு இருந்திருக்கா இதுக்குள்ள அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ம். ம், நீ மிக சொல்லி நீ சிறப்பு. சொல்லி கொடுத்தது தானே சொன்னேன். ம், அஹ், அப்படி இருந்தாலும் உள்வாங்கி சொல்லணும் இல்லையா? ம். நமக்கும் சொல்லி கொடுத்தது தான் நம்மளும் சொல்கிறோம். அது இந்த காலையில் எனக்கு இந்த பயிற்சி பண்ணி முடிச்சதும் அடுத்து ஞாபகம் வர்றதே திருமந்திரம் தான் இப்போலாம். ஆமாம், பிரியா அவ்வளோ என்னது உஷாரா இருக்காளோ இல்லையோ, நம்ம மைண்டு திருமந்திரத்தில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிகிற மாதிரி இருக்கு. ம், அந்த மாதிரி தான். அது என்னது, அதை ஒரு சீரியஸாக எடுக்கிற ஆரம்பிச்சாச்சு. ம், சரி. இருந்தாலும் பிரியா சொன்னது இருந்தாலும் நான் திரும்பவும் லைட்டாக சொல்கிறேன். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். பயிற்சியாவது யாரும் பண்ணி பார்த்தாங்களா? ம், 10வது வாசலை தட்டுவது எப்படி, பறை ஊதுவது எப்படி அப்படின்னு சொன்னோம் போன தடவை. ம், சரி. அதாவது நம்ம இந்து மதமாக இருந்தாலும், பௌத்த மதம், புத்த மதமாக இருந்தாலும், எப்படி நம்ம ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்தி, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு பெண் தெய்வம் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோமோ, அதே மாதிரி தான் இந்த பௌத்த மதத்துலேயும் ஒவ்வொரு காட் அண்ட் காடஸ், இங்கே சத்தர்கள் சித்தர்கள் அப்படின்றோம் இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அவங்களும் ஒவ்வொரு மூர்த்திகளை வச்சிருப்பாங்க. அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த மரகத மணி, பிரியா சொல்லக்கூடிய பெண் பிள்ளை, சின்ன பிள்ளைய தான் பெண் பிள்ளை அப்படின்றோம். பெண் பிள்ளைன்னு தெளிவாகவே சொல்லிட்டாரு அவர் இல்லையா இந்த இதில்? ஆமாம், அதான் வந்து வாலை பருவம். வாலை பருவம் அப்படின்னா ஒரு எத்தனை வயசு பிரியா? 9, 10, 11 தானே? வாலை பருவம். இந்த வாலை பருவத்துக்கு அப்புறமே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த காலகட்டத்திலலாம். வாலை பருவம் முடியும், அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு விட்ருவாங்க. அதான் பெண் பிள்ளை பருவம். அதுதான் இந்த பௌத்த மதத்தில் தாரா அப்படின்பாங்க. தாரா அப்படின்றது ஒரு பெண் பிள்ளை. அது கூட அந்த அதை கூட நம்ம தாரணையோட ஒப்பிடலாம். தாரத்தை அணை, தார அணை, தாரத்தை அணை. நீ கீழே இருக்க, மேலே போய் உன் தாரத்தோட அணை. தாரை அப்படின்னா இந்த பெண், பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளையை போய் அணைச்சிக்கோ அப்படின்றது. சித்தர்கள் வந்து மறைமுகமாக அவங்க வந்து வழிபடக்கூடிய அந்த பிள்ளை தான் பெண் பிள்ளை அப்படின்ட்டு. அவதான் தலையில இருக்கா, மேலை நிலத்தினாள் அப்படின்ட்டு. வேதக பெண் பிள்ளை.
வேதங்கள் போற்றும் பெண் பிள்ளை, மரகதமணி சக்கரம். பிரியா ஒரு தடவை சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த குரூப்ல கூட நீ ஸ்லைட் அனுப்பிச்சு விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். மரகதமணி அப்படின்னா மனோன்மணி தாயார். ஆமா, மனோன்மணி சக்கரம் எங்க இருக்கு அப்படின்றது. அது வந்து தலையில இருக்கக்கூடிய சக்தி. ஆமா. மூர்த்தி அப்படின்னாலே சின்னதா இருக்கிறது தான் மூர்த்தி. லிங்கத்தை மூர்த்தின்போம். ம் உள்ள வந்து மூர்த்தி பார்த்தீங்கன்னா கோயில் அவ்வளோ பெருசா இருக்கும். ஆனா மூர்த்தி வந்து ரொம்ப சிறுசா இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் பெரிதுன்ற மாதிரி மூர்த்தி சிறுத்தாலும் சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. கீர்த்தினா அதோட ஆற்றல், அதிலிருந்து வரக்கூடிய பண்புகள், அதோட பலன், அதோட கீர்த்திக்கு உணருதுன்னா புகழ். அதுல வரக்கூடிய பலன், புகழ், பேரு இதெல்லாம் ரொம்ப பெருசு அப்படின்றத மூர்த்தி. இந்த மூர்த்தின்றது ரொம்ப சின்னதுதான். அந்த மூர்த்தின்றது அத ஏழை எழும்புற மாதிரி, மேல ஏழை எழும்புற மாதிரி எழுப்பி அவளோட சேர்த்துட்டா பாலனும் ஆவான். இங்க பாலன்னா சின்ன பையன் ஆயிட மாட்டான். பாலன் அப்படின்னா அதுவும் பாலனும் ஒரு பருவம் தான். அந்த பாலன் மாதிரி அந்த அந்த பால பருவத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. பாலனுக்கு உடம்பு சுத்தமான உடம்பு. அதே மாதிரி நீ எவ்வளவு வயசானாலும் பாலன் மாதிரி சுத்த உடல் எடுத்து தூய்மையான உள்ளத்தோட நீ வருவ. இது பராநந்தி. இங்க பராநந்தி அப்படின்னா நந்தி தேவன். திருமூலர் நிறைய இடத்துல, சில இடத்துல, நிறைய இடம் சொல்ல முடியாது, சில இடத்துல நந்தி மேலேயே சத்தியம் பண்ணி சொல்லுவோம் அப்படி. அதே மாதிரி என் குருன் மேல, அந்த பராநந்தியின் மேல நான் சத்தியம் போட்டு சொல்றேன், இது உனக்கு நடக்கும். கீழே உள்ள ஆற்றலை மேலே உள்ள அறிவு, அதான் அறிவு பால், ஞானப்பால் அப்படின்றது. ஆற்றல் வந்து உன் கீழே உனக்கு கையில இருக்கு. ஆனா அத வந்து அந்த ஆற்றலை மேல அறிவோட சேர்ந்துட்டா அதான் அறிவாற்றல். ஆமா, சித்தன் தான் அறிவும் ஆற்றலும் சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கவன் தான் சித்தன். நீ சித்தன் ஆவ, இது பராநந்தி மேல ஆணையா சொல்றேன் அப்படின்ற அப்படி. 590வது பாடல்ல. இப்ப 591ல என்ன சொல்றாருன்னா, இது எப்படி நடக்கும், எப்படி அதை மேல எழுப்ப முடியும், எப்படி மேல எழுப்பி உன் உயிராற்றலை உன் உயிராற்றலை எப்படி அங்க கொண்டு போய் நிப்பாட்ட முடியும் அப்படின்னா, அதுக்கு இந்த 591ல அந்த சூட்சுமத்தை அவர் சொல்றாரு. பந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? பந்துன்னா நிப்பாட்டி வைக்கிறது, இருத்தி வைக்கிறது, கடையெல்லாம் மூடி வைக்கிறது பந்து அப்படின்றது. அதே மாதிரிதான் பந்தம் அப்படின்னா 3 பந்தம் இருக்கு இல்லையா? மூல பந்தம், உடியான பந்தம், ஜலேந்திர பந்தம் அப்படின்ட்டு. இந்த 3 பந்தத்தையும் சேர்த்து பண்ணா அதான் மாபந்தம். மா அப்படின்னா உயர்ந்த மாமரம், மரங்கள்லயே சிறந்த மரம் அப்படின்றோம்ல, அதான் மாமன்னன். மன்னர்களிலேயே சிறந்த மன்னன் மாமன்னன். அதே மாதிரிதான் மாபந்தம் அப்படின்றதுதான் 4வது பந்தம். ஆமா, முன்னாடி வந்து ஒவ்வொரு பந்தத்தையும் தனித்தனியா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பிராணாயாமத்துல, பிரத்யாகாரத்துல தனித்தனியா சொல்றாரு. இதுல அந்த மாபந்தம் 3ஐயும் சேர்த்து பண்ணக்கூடிய அந்த பக்குவம் உனக்கு வரணும், அது வந்துடும். இந்த தாரணை அந்த ஸ்டேஜில் உனக்கு அது கைகூடி வரும் அப்படின்றாரு. அதான் கடைவாசலை கட்டி. கடைவாசல்னா இந்த மூணையும் தான் நம்ம வந்து நம்ம வாசியோகம் பண்ணும் பொழுது இந்த 3 சக்கரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான சக்கரம். அதான் வந்து கீழாதாரம், நடுவில் இருக்கக்கூடிய நடு ஆதாரம், அப்புறம் மேல் ஆதாரம் அப்படின்ட்டு 3 ஆதாரம் சொல்லுவாங்க. அதான் வாசல். கடைவாசல், அறுத்தடைத்த வாசல், மடைவாசல் அப்படின்பாங்க. அது தொப்புள் வந்து அறுத்து அடைத்த வாசல்.
இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, ஆயுர்வேதத்திலையும் சித்தத்திலையும் அது ஒரு வாசல். அது வந்து அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அது ஒரு வாசல். சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, மருந்து வந்து வாயிலெல்லாம் குடுக்க முடியாது. சின்ன குழந்தைக்கு. ம். மருந்து எங்க குடுப்பாங்க? தொப்புள்ல தான் குடுப்பாங்க. இல்லையா? சித்தத்துல நம்ப வந்து இத பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லையா? அந்த எண்ணெய் தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து மருந்தாகும். ம். நெய், எண்ணெய் இல்லையா? எள்நெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாரி பல எண்ணெய் இருக்கு. நம்ப இது இருக்குல்ல, ஆமணக்கு. ஆமணக்குல இருக்கக்கூடிய எண்ணெய், இந்த மாரி எண்ணெய் எண்ணெய் எல்லாமே வந்து வாதம், பித்தம், கபத்தை எல்லாம் போக்கக்கூடிய மருந்து இருக்கு. அத எங்க வைப்பாங்கன்னா, தொப்புள்லயே வைப்பாங்க. ஏன்னா தொப்புள்ல வச்சா எல்லா இடத்துக்கும் போகும். அதனால அதுவும் அதனால தான் அத அறுத்து அடைத்த வாசல். அத வந்து பிறக்கும் பொழுதே அறுத்து அத அடைச்சு விட்டுர்றாங்க. இல்லையா? அதான் வந்து இடைவாசல். மடைவாசல்ன்றது தலையிலிருந்து இந்த பிரியா சொன்ன மாரி நீர் இறங்கி வருது. அங்கருந்து தான் வருது. மடை மாரி, அருவி மாரி, மடை அருவி. அது மடைவாசல். இந்த 3 வாசலையும் கட்டி, இருத்தி, கொக்கு போல, அதாவது ஒற்றை கால் தவம்னுவாங்க. இவன் பார்றா ஒத்த கால்ல நிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா பிடிவாதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா பிடிவாதம் இருந்தா தான் இந்த பயிற்சி பண்ண முடியும். ஒற்றை கால் தவம்னா ஒரு கால்ல மடிச்சு வச்சு இன்னொரு கால்ல நிக்கிற அந்த விருட்ச ஆசனம் கிடையாது. ம். ஒற்றை கால் தவம் அப்படின்னா ஒரு கால் மட்டும் அங்க ஓடணும். அதான் சூட்சமம். வாசி யோகத்துல எந்த கால் உனக்கு 2 கால் இருக்கு. இடநாடி, வடநாடி இருக்கு. ஆனா அதுல ஒத்த கால்ல நீ வந்து அந்த பயிற்சி பண்ணணும். ம். ஆமா. இந்த மாரி சூட்சுமத்த வந்து இதுல வந்து சொல்றாரு. அது வந்து உடையாமல் ஊழி இருக்கிற காலம் வரைக்கும் உன்னால இருக்க முடியும் அப்படின்றாப்படி. உடம்பு அழியாதுன்னுலாம் இங்க எதுவும் சொல்லல அவரு. ஆமா. உடையாமல் ம் ஊழி இருக்கிற வரைக்கும் உன்னால இருக்க முடியும் அப்படின்றாப்படி. சரியா? இந்த ஊழி அப்படின்னா ஒடுக்கம்னு அர்த்தம். ம். ம். ஊழினா ஒடுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஒடுங்கிரும். எல்லாம் ஒடுங்கி ஒரே புள்ளிக்கு வந்துரும். நீங்க வள்ளலார படிச்சா உங்களுக்கு தெரியும். இந்த சயின்டிஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ, அத வள்ளலார் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பிரபஞ்சம் அப்படியே விரியுது. அதே மாரி அந்த பிரபஞ்சம் ஒரு நாள் சுருங்கி அப்படியே ஒரே புள்ளியில போய் இது பண்ணிரும். ஒடுங்கிரும். அதுவரைக்கும் காலம், அதுவரைக்கும் டைம்ன்றது இருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லாமே இருக்கும். அது ஒடுங்குனதுக்கப்புறம் அது காலமே இருக்காது அந்த இடத்துல. ஏன்னா எதுவுமே இருக்காது அங்க. ம். அப்படின்றது. அப்ப இந்த கடை வாசலை கட்டி, அப்ப வந்து மூலபந்தத்த பண்ணு. பத்மாசனமோ, அப்படி இல்லன்னா கோமுக ஆசனமோ, இப்ப நாங்க பயிற்சி பண்றது வந்து வாசி யோகம். இந்த வாசி யோகம் வந்து நாங்க வந்து அ ரொம்ப அதிகாலையில ம். சூரியன்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோமுக ஆசனத்துல எந்த கால மேல வைக்கணும்னா, இடது கால மேல வச்சு கோமுக ஆசனம் பண்ணணும். ம். கோமுக ஆசனம் பண்ணி காமியேன் பிரியா. சில பேருக்கு தெரியாது. இடது கால மேல போட்டு, மொட்டிக்கு மேல மொட்டி போட்டு கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துக்க. ஆமா. கோமுக ஆசனம் போட்டுக்க. இடது கால மேல வச்சுக்க. ம். ஆமா. இந்த இடது கால பத்மாசனம் எல்லாத்துக்கும் வராது. ஆனா, கோமுகாசனம் எல்லாத்துக்குமே வரும். இந்த கோமுக ஆசனத்துல இடது கால மேல வச்சு இருக்கும்பொழுது, மூலபந்தம் உங்களுக்கு நடக்கும். நேச்சுரலா. அப்புறம் உடியானம் பண்ண சொல்றாரு. இடைவாசல் நோக்கி மேலும் உள் நிறுத்தி அப்படின்னா, இடைவாசல்னா தொப்புல நோக்கு. மனச தொப்புள்ள வையி, மேலும் உள் இருத்தி அப்படின்னா உள்ள இழு அப்படின்றாப்படி. அதான் உடியான பந்தம். ம். அப்புறம் ஜலேந்திர பந்தம் போட்டுக்க பிரியா அப்படியே. ஜலேந்திர பந்தமும் சேர்த்து. இதான் அந்த பொசிஷன். ரைட்டுங்களா? ஆமா. இந்த மடைமாசல்னா கண்டத்துக்கு மேல உள்ளது தான் மடைவாசல். அங்க வந்து எப்படி இருக்க சொல்றாருன்னா, கொக்கு போல
நீங்க இடது கால மேல வச்சாலே அந்த கொக்கு மாரி இடது கால் தான் ஓடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அதான் சீக்ரெட். அப்படி இல்லன்னா, உன்னுடைய மனத வந்து இடது கண் கண் மணியிலயோ, இடது மூக்குலயோ, இடது காதுலயோ வச்சிட்டீங்கன்னா, அதுதான் ஒற்றை கால் தபம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இது சொல்லணும்னு சொன்னா இது வந்து சீக்ரெட். பயிற்சி பண்றவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியணும். இருந்தாலும் இந்த பதத்த நம்ம சொல்லிருவோம். பயிற்சி யார் பண்றீங்களோ, அவங்களுக்கு இது தெளிவா புரியும். சரியா? அது இந்த கொக்கு வந்து அது கரெக்ட்டா அந்த சீசன்ல போயி, அ அதுக்கு தேவையான நேரத்துல அமைதியா ஒத்த கால்ல நிக்கும். அதான் ஒற்றை கால் தபம் அப்படின்றது. பல சித்தர்கள் கொக்க வந்து ஒற்றை கால் தபத்துக்கு உவமையா சொல்லியிருக்காங்க. காரியத்துல கண்ணா இருக்கிறது அப்படின்னா கொக்கு தான். கொக்கு தான் காரியத்துல கண்ணா இருக்கும். ஒரு கால்ல நின்னுட்டு அப்படியே இருக்கும். டபக்குன்ட்டு வர நேரம் எடுத்துட்டு பறந்து போய்க்கினே இருக்கும். ம். அது மாரி இந்த 3 பந்தத்தையும் ஒண்ணா சேர்த்து கொக்கு மாதிரி ஒரு கால்ல இருந்தேன்னா, உடையாமல் ஊழி இருக்கிற வரைக்கும் நீ இருக்கலாம்ப்பா அப்படின்றாப்படி. ம். அதுக்கு முன்னாடியே சொல்ட்டாரு. நந்தி தேவன் மேல ஆணைன்னே சொல்லிட்டாரு. ம். ஆமா. அவ்வளோதான் பிரியா. நீ சொன்னத நான் அப்படியே சொல்லியிருக்கேன். ஆமா. இருந்தாலும் மக்களோட இந்த திருமந்திரத்த பகிர்றதுக்கே நம்ம பல புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லையா? ம். ஆமா. ம். அந்த பயிற்சி ஈஸியா வரும். வந்து நமக்கு வராது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப கார் ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, அஹ அந்த ஏபிசின்பாங்க. ஆக்ஸிலரேட்டரு, பிரேக்கு அண்ட் கிளட்ச்சு. இது 3யும் வந்து நம்ம வந்து எப்படிடா கண்ட்ரோல் பண்ணி நம்ப கிளட்சில கால வச்சோம்னா, அத அங்க மனசு நிக்காது. பிரேக்ல மனசு வைக்காது. பிரேக்ல மனசு வச்சோம்னா, ஆக்ஸிலரேட்டர்ல மனசு இருக்காது. ஆனா ஓட்ட பழகுனதுக்கப்புறம், அந்த 3மே அவைங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இல்லையா? அதே மாரி தான் ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, நம்ப கீழ ப இ இ இழுத்துட்டோம்னா, அப்புறம் மைண்ட் மேல ஒர்க் ஆகாது. அப்புறம் தொப்புள்ள வச்சுட்டோம்னா, அப்புறம் கீழ உள்ள குதம் பகுதி வந்து லூஸ் ஆயிடும். ஆனா, நல்லா பயிற்சி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மாபந்தம் அப்படின்றது நமக்கு சித்தி ஆகும். ம். பயிற்சி ரொம்ப முக்கியம் மக்களே. ஆமா. இந்த கொக்கு மாதிரி சரியான நேரத்தில நம்ம பயிற்சி பண்றது ரொம்ப முக்கியம். ம். ஆமா. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நம்ம பதில் சொல்லலாம். பதம் ரொம்ப தெளிவாவே பிரியா சொல்லிட்டேன். ஆமா. கேள்வி இருந்தா சொல்லுங்க. ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.